வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆதித்யா பிர்லா கேபிட்டல். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இங்கே மொமெண்டம் ட்ராப்புங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் வந்து மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 359 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 325ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய பிஏ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலி கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது, 4.6 இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டு விதமாக, ஒன்று புக் வேல்யூ அப்படியே எடுத்து போட்டு செய்யறது ஒரு பக்கம். ஏன்னா இவங்க வந்து கேபிட்டலுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸாக வராங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல புக் வேல்யூ அப்படியே எடுத்துட்டு ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று வந்து ரிஸ்க் நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்காக டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 4.6 இருக்குது, அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், 116 டிவைடட் பை 4.6 போட்டோம்னா 25 வரும். நான் ரவுண்டட் ஃபிகராக சொல்கிறேன், 25 கிட்டக்க வரும். ஸோ இப்போ இந்த 25 × 2 நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் 50ன்னு வரும். ஸோ இப்போ அந்த 50 புக் வேல்யூக்கு எடுத்து வச்சு போட்டோம்னாக்க இப்போ ரியாலிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கரெக்டாக அது வந்து உட்காருங்கிறது நம்மளுடைய பார்வை. அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பிஏ பொறுத்த வரைக்கும் இது 26 வந்திருக்கு. இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நமக்கு புக் வேல்யூ நமக்கு 50ன்னு வந்திருக்கு. நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அசியூம் பண்ணுறோம்னா ஏதாவது அந்த டெப்ட் டு ஈக்விட்டியோட ரிஸ்க்கை கழிச்சிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவும் வந்து டபுள் ஆகும். அப்படி டபுள் ஆகுதுன்னா 5.6 இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் வரும். ஸோ பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். எப்போ நமக்கு வந்து இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் எடுத்து அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.35ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லாட்டி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி குவார்டர்லிக்கு வந்து அவங்க இது பண்ணலை, ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணலை. இபிஎஸோட ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 14.6% குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா 1000 கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இபிஎஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 20 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இபிஎஸ் பார்த்தோம்னா 0.1 தான் இன்க்ரீஸ் ஆகி 3.3 இருக்கு. இப்போ இபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா 12.5 இருக்கு. இது டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம டிசம்பர் 2024 பார்த்தோம்னா இது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வருது. அப்சைட் மூவ்மெண்ட்டுங்கிறது டெக்னிக்கலாக எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லாட்டி ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அது என்ன எப்படி வேணாலும் அவங்களுடைய கால்குலேஷன், இண்டிவிஜுவல் கால்குலேஷன், அவங்க அசஸ்மெண்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது டிக்ரீஸ் ட்ரெண்டில் முன்ன பின்ன மேலேயும் கீழே அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஜிக்ஸாக் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இப்போ எனி டைம் வந்து இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸ் தவறினாலும் கொஞ்சம் வலிக்கினாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் 76% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 39% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் இந்த 37% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை சிக்னிஃபிகண்டாக பார்க்கணும். இப்போ எஃப்ஐஎஸோடைய மூமெண்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னாக்க டிசம்பர் 2024 1.83 குறைச்சி வச்சிருக்கிறான். அதுக்கு அடுத்தது 0.74 குறைச்சிட்டு போன குவார்ட்டருக்கு 1.36 குறைச்சிட்டு இந்த குவார்ட்டருக்கு 0.37% குறைச்சி வச்சிருக்கிறான். ஸோ இப்போ இதையும் நம்ம சிக்னிஃபிகண்டாக நோட் பண்ணணும் எஃப்ஐஎஸ் மூமெண்ட்டையும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் வந்து கரண்ட் ஹோல்டிங் 6.5ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 19.6ஆகவும், எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 6.1ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நம்ம வந்து 50ன்னு எடுத்துருக்கிறோம். 50ங்கிற கால்குலேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக் வேல்யூ 136 இருக்கு. அதே மாதிரி இது வந்து டெப்ட் டு ஈக்விட்டி 4.6 இருக்கு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு
அதை வந்து இன்ட்டு 2 போட்டு நம்ம இங்கே வந்து புக் வேல்யூ நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு 50ன்னு வந்திருக்கக்கூடிய கால்குலேஷன். ஸோ இப்போ இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 118, கரண்ட் ப்ரைஸ் 325, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.74ன்னு வருது. எப்போ ரெண்டை கிடக்குறாங்களோ அப்போவே நமக்கு வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ இப்போ 2.5ங்கிறது நம்ம 2 to 2.5ங்கிறது செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு. சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு அதிரி புதிரியாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ட்ரேடர்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைனாக்க இந்த லெவலோடைய கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 12.5, அது ஆவரேஜ் பண்ணும்போது 3.13. ஸோ இப்போ இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 2.7, அதை காட்டிலும் கிட்டத்தட்ட 40 பைசா 0.4 கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவான்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. அதே சமயத்தில் Q2 அண்ட் குமுலேட்டிவ் ஆவரேஜ் பார்க்கும்போது இவன் வந்து 0.2 வந்து கம்மியாக இருக்கிறான். Q2க்கு 0.2 கம்மியாக இருக்கிறான். குமுலேட்டிவ் ஆவரேஜுக்கு வந்து பார்த்தோம்னா 0.1 கம்மியாக இருக்கிறான். ஸோ இப்போ இது மேலே ஏறினது வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமான்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது. அதனால குயிக் ரெஸ்பான்ஸில் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இவனுடைய ஆவரேஜே 3.25 தான் வருதுன்னா இந்த குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 2.7. ஆனால் அடுத்த குவார்ட்டர்ல இருந்து பார்த்தோம்னா 3.3. ஸோ இப்போ இந்த குவார்ட்டருக்கு மேலே ஏறினான்னா திருப்பி கீழே மிட் பாயிண்ட்டை ஒட்டி கீழே கொஞ்சம் பெருசாக கரெக்ஷன் வர்றதுக்கு, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்கிறானோ அதில் மிட் பாயிண்ட்டை ஒட்டி வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 168லேருந்து 237. இப்போ இவன் இதை கடந்து ஒரு 100 ரூபா கிட்டக்க இதை கடந்து தான் போயிருக்கிறான். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா பிபியோட ஜோன் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறோம், R1 மார்க் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் ட்ரேடர்ஸ் மேலே R1க்கு மேலே எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னால் R1 R2ஓட மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ பிபியோட பாட்டம்ங்கிறது 167லேருந்து 169, பிபிங்கிறது 217லேருந்து 219, பிபியோட டாப் 275லேருந்து 279, R1 347லேருந்து 348, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 423லேருந்து 426. இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போவானாங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அடுத்த குவார்ட்டர்லேருந்து இவனுடைய ஆவரேஜ் ஃபிகரும் சரி எக்ஸிட் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இவன் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த இதில் நம்ம பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை அவங்க மேலே உடைச்சிட்டான். மேலே உடைச்சிட்டு R1 வந்து டச் பண்ணிட்டான். R1 டச் பண்ணிட்டு அப்படியே வந்து இப்போ கரெக்ஷன் எடுக்கிறான். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுன்னு ஹை அண்ட் லோ நம்ம பார்த்தோம்னாக்க 345லேருந்து 286ன்னு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட 60 ரூபா வருது. அப்போ 100 ரூபா கரெக்ஷன், மிட் பாயிண்ட்டுங்கிறது 100 ரூபா கரெக்ஷன் வருது. ஸோ இப்போ 100 ரூபா கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 330, 280 வரைக்கும், 275ன்னா 280ன்னா 290 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இவனுக்கு வந்து வாய்ப்புகளுக்கு மிட் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த 290 அந்த ரேஞ்சுக்குள்ள இவன் கரெக்ஷன் வந்தானா 290ங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கலாம். அப்படி இல்லைனாக்க கீழே கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்து கொஞ்சம் கரெக்ஷன் கூட மிட் பாயிண்ட் உடச்சு கரெக்ஷன் எடுத்து, அதாவது அந்த 300 அப்படிங்கிற பாயிண்ட் 290 to 300ங்கிற ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இப்போ இதுதான் இப்போதைக்கு இப்போதைக்கு இதாக இருக்கு. ட்ரேடர்ஸ் சப்போஸ் வந்து இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு யூ ஃபார்ம் ஆயிருக்கு. யூ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 1.5 டைம்ஸ் நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய லெவல் போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து 387 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது காட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு R1 347லேருந்து 348, 1.5 அப்படின்னு சொல்லி நம்ம 1.618 வந்தது அப்படின்னு சொன்னால் 387 நமக்கு காட்டுது. இதுக்கப்புறம் அவன் எவ்வளோ தூரத்துக்கு ஏற போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். சப்போஸ் அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை பிரேக் பண்ணும்போது நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது 387, அப்புறம் 423 to 426ங்கிறத கவனத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.